நம்ம கெப்பாசிட்டரை பற்றி பார்ப்போம். இப்போ அந்த கெப்பாசிட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் வந்து பயன்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கெப்பாசிட்டரை வச்சு ஒரு சர்க்யூட்டுக்கு தேவையான பல்ஸை உருவாக்குறதுக்கும் இந்த கெப்பாசிட்டர் தான் பயன்படுது. இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய குணத்தை நம்ம ஒரு விசுவலாக ஒரு சர்க்யூட் மூலம் பார்ப்போம். இந்த வீடியோ பாருங்க. இப்போ பாருங்க, இது நான் ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட்டில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அதுக்கு பேரெல்லாம் ஒரு லோடு வச்சுருக்கேன். இந்த லோடுக்கு வந்து பவர் சப்ளை வந்து தடைபடாமல் கிடைக்கணும். அதாவது 0 லெவலுக்கு டக்குன்னு போகாமல் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பவர் வந்து அது கிடைக்கணும். லோடுக்கு பவர் சப்ளை வந்து கொடுக்கறதுக்காக பேரெல்லாம் இன்னொரு பவர் சோர்ஸை வச்சு அதை சுவிட்ச் மூலம் பவர் சப்ளை கொடுத்து கட் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த சுவிட்சை ஆன் பண்ணவொடனே பவர் சப்ளை வந்து பவர் சோர்ஸ்லேருந்து நேரடியாக லோடுக்கு போகும். இந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணேன்னா பவர் சோர்ஸுக்குலேருந்து சப்ளை வந்து அந்த லோடுக்கு போகாது. ஆனால் அந்த மாதிரி டயத்தில் என்ன செய்யணும்னா, இந்த கெப்பாசிட்டர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிடைக்காத டயத்தில் என்ன செய்யும்னா, இந்த கெப்பாசிட்டர்லேருந்து அந்த லோடுக்கு வந்து பவர் சப்ளை போகும். ஆனால் இது ஸ்டோரேஜ் பண்ணுற அளவு வந்து அந்த கெப்பாசிட்டருடைய ஃபேரட் அப்படிங்கிற ஒரு யூனிட்டால் தான் நம்ம அளந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். இதோடைய ஃபேரட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவும் டைம் வந்து அதிகமாக இருக்கும். அதோடைய ஃபேரட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டருடைய டிஸ்சார்ஜ் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டிஃபயர் சர்க்யூட்டில் இந்த கெப்பாசிட்டர் எந்த மாதிரியா ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு ரெக்டிஃபயர் சர்க்யூட் கொடுத்துருக்கேன். அது ரெக்டிஃபயர் என்ன செய்யுது, நம்ம இன்புட்டு வந்து ஏசி கொடுக்கும்போது அவுட்புட் வந்து நமக்கு டிசி ஒரே டைரக்ஷனான ஒரு கரண்ட்டை நமக்கு கொடுக்கும். ஆனால் அந்த அவுட்புட்டு வந்து வர்ற வோல்டு வந்து கரெக்டான ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வோல்டாக வராமல் 0க்கு வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் வோல்டு ஏறும், மறுபடியும் 0க்கு வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் வோல்டு ஏறும். இந்த மாதிரியா 0க்கு வந்துட்டு போகிறதுனால அந்த சப்ளை வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸரோ இல்லை ஒரு சிஸ்டமோ நம்ம அந்த சப்ளையை வச்சு நம்ம இயக்க முடியாது. அந்த மாதிரியா ஒரு பெரிய சிக்கல் இருக்கனால அந்த சிக்கலை போக்குறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர் நம்ம பேரில் இணைச்சோம்னா அந்த வோல்டு வந்து 0க்கு போகாமல் கான்ஸ்டண்ட்டாக அந்த வோல்டு நமக்கு கிடைக்கும். இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், ஒரு கெப்பாசிட்டர் இணைச்சிருக்கேன். இதில் வந்து என்ன செய்யணும்னா, அந்த வோல்டு கிடைக்காத டயம், அதாவது 0க்கு இறங்கும்போது அந்த வோல்டேஜை வந்து கெப்பாசிட்டர்லேருந்து லோடுக்கு போகும்.